விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அமர்ந்த போதும் சுற்றி சுற்றி புகைப்படம் எடுத்த போதும் வள்ளுவர் சிலைதான் தெரிகிறது என்றும் அச்சிலை கலைஞரின் பெயரைத்தான் உலகிற்கு சொல்கிறது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா வாழ்த்தரங்கம் நடைபெற்றது. வேளச்சேரி குருநானக் கல்லூரியில் நடைபெற்ற இவ்விழாவில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன், கி. வீரமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, முத்தரசன், கே. பாலகிருஷ்ணன், தொல் திருமாவளவன், ஜவாஹிருல்லா உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். விழாவில் பேசிய திருமாவளவன், விவேகானந்தர் அமர்ந்த இடத்தில் அமர்ந்து அகில இந்திய அரசியலை நகர்த்த நினைப்பதாக விமர்சித்தார். போய் விவேகானந்தா இல்லத்திலே அமர்ந்தாலும் ஒவ்வொருவனும் அந்த கேமராவை வளைத்து வளைத்து படம் எடுத்து பார்க்கிற போது வள்ளுவன் தான் தெரிகிறான். வானுயர்ந்து நிற்கிற வள்ளுவன் தான் தெரிகிறான். வள்ளுவன் தெரிகிற இடத்திலெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞர் தெரிகிறார். யார் இந்த சிலையை நிறுவியது? ஏன் நிறுவினார்கள்? இந்த சிலை யாருடைய சிலை? இவர் பெயர் என்ன? இவருடைய புகழ் என்ன? இவருடைய வரலாறு என்ன என்று கேள்வி எழுப்புகிற போதெல்லாம் திருக்குறள் உலகம் முழுவதும் தெரிகிறது. வள்ளுவனின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. வள்ளுவன் பெயர் உச்சரிக்கப்படுகிற போதெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞரின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. இதுதான் கலைஞர். இப்படித்தான் கலைஞர் பகைவர்களை வென்றார், வீழ்த்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.